வணக்கம். 2015 ரிலீஸ் ஆன படம் இன்சைட் அவுட். அந்த படத்துடைய ட்ரெய்லரை முதல்ல பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டது எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. டே பிக்சார் எப்படிதான் இந்த லெவலெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் என்ன ஃபீல் பண்ண வச்சுச்சு. படமும் அதே லெவலுக்கு என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷங்களாக வர பிக்சார் படங்கள் நல்லா இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு தான் நம்மளை சொல்ல வைக்குது. ஏன் 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட டாய் ஸ்டோரி 4, இன்க்ரெடிபிள்ஸ் 2, சோல் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்திய படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சாலும் அந்த லெவல்ஸ் ரீச் பண்ண முடியல. மேபி யார்ட் ஸ்டிக்கே இவங்க பயங்கரமாக அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பயங்கரமாக செட் பண்ணிட்டாங்கிறதுனால அதை தொடர்றதுக்கு அவங்களே கஷ்டப்படுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்சைட் அவுட் பார்ட் 2, இன்சைட் அவுட் பார்ட் 1 செட் பண்ண அந்த யார்ட் ஸ்டிக்கை தொடுச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்சைட் அவுட் 2 முதல் படத்தோட சம்பவங்கள் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த கதை ஆரம்பமாகுது. கதையோடைய சென்ட்ரல் கேரக்டர் ரைலி இப்போ டீனேஜில் அடி எடுத்து வைக்கிற ஹை ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளுடைய கோர் எமோஷன்ஸான ஜாய், சேட்னஸ், ஆங்கர், டிஸ்கஸ்ட், ஃபியர்னு எல்லாம் சேர்ந்து அவளுக்குன்னு ஒரு கோர் பர்சனாலிட்டியை, சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் கரெக்டாக ரைலி ஒரு ஹாக்கி கேம்புக்கு போகலான்னு ரெடி ஆகும்போது பியூபர்ட்டி ஆரம்பமாகுது. அப்போ புது செட் ஆஃப் எமோஷன்ஸ் உள்ளே வருது. ஆங்ஸைட்டி, என்வி, எம்பாரஸ்மெண்ட், என்வின்னு இந்த புது எமோஷன்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்ல இந்த ஆங்ஸைட்டி எமோஷன் பண்ணுற வேலையினால பழைய கோர் எமோஷன்ஸ் எல்லாமே சப்ரஸ் ஆகிடுது. இதனால் ரைலி ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் உள்ள போய் தப்பான டிசிஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. கண்டிப்பாக அவருடைய அந்த பாசிட்டிவ் சென்ஸ் ஆஃப் செல்ஃபை ரீஸ்டோர் பண்ணணும்னு பழைய கோர் எமோஷன்ஸ் ட்ரை பண்ணுது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இன்சைட் அவுட் 2. எப்பவும் போல சுவாரஸ்யமான திரைக்கதை, அட்டகாசமான வாய்ஸ் காஸ்ட், கிரவுண்ட் பிரேக்கிங் அனிமேஷன், ஃப்ளாலஸான எக்ஸிகியூஷன் சொல்லி அடிச்சிருக்காங்க பிக்சார். எனக்கு பர்சனலாக சோல் அப்படிங்கிற அந்த படத்துக்கு அப்புறம் பழைய பன்னீர் செல்வமாக திரும்ப வந்திருக்கு பிக்சார் அண்ட் டீம். ஒரு ஹை கான்செப்ட் ப்ரெமிஸ், அதில் நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை எங்கேயுமே காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக, சென்சிபிளாக, எமோஷனலாக, என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஏமி போலர், லூயிஸ் பிளாக், ஃபில்லிஸ் ஸ்மித், இந்த புதுசாக ஆங்ஸைட்டி கேரக்டர் குரல் கொடுத்துருக்க மாயா ஹாக்னு வாய்ஸ் காஸ்ட்டில் எல்லாருமே அந்த குரலுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்காங்க. ஹியூமருங்கிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அந்த பழைய ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த நாஸ்டல்ஜியா அப்படிங்கிற அந்த எமோஷனை வச்சு 2-3 சீனில் காமெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது பிக்சாரால் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு வகையான ஹியூமர். அண்ட் படம் முழுக்கவே ஒரு பாசிட்டிவான ஃபன்னான டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போன பார்ட் மாதிரியே இதுலையும் ரைலியோட எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அப்பப்போ பக்கத்தில் இருக்கிற கேரக்டர்ஸோட தலையிலையும் என்ன ஓடுது அப்படிங்கிறத காமிச்சது செம்ம ஃபன்னியாகவே இருந்தது. மைண்ட் எப்படி செயல்படுது, சென்ஸ் ஆஃப் செல்ஃப்ங்கிறது எப்படி உருவாகுது, நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் சப்ரஸ் ஆகிற விதம், அதுவே ஒரு கோர் பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுதுங்கிறத லேட்டர் பார்ட்டில் அது சொல்லப்பட்ட விதம், இந்த ஆங்ஸைட்டிங்கிற எமோஷன் டேக் ஓவர் பண்ணுற காட்சிகள், அந்த ஆங்ஸைட்டி எமோஷன் ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிற அந்த பாசிபிள் சினாரியோஸ், அதுக்குன்னு ஒர்க் பண்ணுற தனியாக ஒரு டீம்னு அநியாயத்துக்கு இன்வென்டிவாக சுவாரஸ்யமாக கதையை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலன்னா இந்த பார்ட்டை இன்னும் கூட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரிமிஸ் என்னங்கிறது பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ஸ்டாண்டலோன் படமாகவும் இது ஒர்க் ஆகும். ஏன்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பார்ட்டோட ஃப்ளோவும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்குது. இதுதான் இந்த சீக்வல் இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு ஃபீல் ஆனது. இந்த படமும் கலர்ஃபுல்லான அனிமேஷன், அட்வென்ச்சரஸான ஜேர்னிங்கிற வகையில் குழந்தைங்களை கேட்டர் பண்ணும். ஆனால் உண்மையிலேயே இன்சைட் அவுட் 2வும் சரி, கோகோ, சோல் மாதிரியான படங்களும் சரி, மெச்சூர் ஆடியன்ஸை இன்னும் கூட நல்லா கேட்டர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வகையில் ஃபிலாசாபிக்கலான, ஸ்பிரிச்சுவலான, நம்மளுடைய தாட்ஸையும் மனசையும் கிளென்ஸ் பண்ணுற படங்களாக தான் இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்படியான படங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களை பற்றின பெர்ஸ்பெக்டிவை நம்மளுக்கு கொடுக்குது, நம்மளை எம்பத்தட்டிக்கலாக ஃபீல் பண்ண வைக்குது. ஏன் நம்மளை பற்றி நம்மளே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனும் இந்த மாதிரியான படங்கள் தருது. இந்த பிக்சார் படம் பார்க்கும்போதும் நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் சீனில் இந்த ஜாய் எமோஷன் உட்காந்து ஃபீல் பண்ணும். அவள் தான் ஒரு வயசுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும். அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காகவே இருந்தது. மொத்தத்தில் இந்த இன்சைட் அவுட் 2 ஒரிஜினல் ஐடியாஸ் எல்லாம் காலியாகி இந்த பிக்சார் திரும்ப சீக்வல் பக்கமே போகிறாங்களேன்னு இந்த ரிலீஸுக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்ண வச்சாலும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல் அப்படியே பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ பிக்சார் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, பாருங்கள். அண்ட் மற்றவங்க உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கனாலே கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவங்கள புரிஞ்சிக்க ஒரு வகையில் இந்த படம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தது ஐமேக்ஸ் 3D வெர்ஷன், ஐமேக்ஸ் 3D ரெண்டுமே தண்டம் தான். எனக்கு எப்பயும் போல் ரெண்டுமே ஒர்க் ஆகலை. படத்துக்கு சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல ஆடியோ வீடியோ செட்டப் இருக்கிற பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலே இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம்.